2-3 தரம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 ட்ரோன் வச்சிருக்கோம் நாங்கள். ஆனால் உண்மையிலே எதிர்பார்க்கல வந்து இப்படி சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி இப்போ வருமா அப்போ வருமா இப்போ வருமானு சொல்லி நானும் கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு மாதம் வந்து அடிச்சு அது கடைசியில் வந்து இப்படி வந்து கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. வாங்கிக்குள்ளே இருந்த ஒரு ஆசை இருக்குல்ல, உண்மையிலே வந்து அது இந்த ஆசைப்பட்ட பொருள் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அந்தந்த பொருள் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இத்தனை மாதத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட கையில் இது வந்து சேரும்போது இந்த ஒரு நிலைமையில் வந்து சேருமா என்று சொல்லி வந்து நாங்கள் யோசிக்கல. வெல்கம் டு ஆர்ஜே பி கேஜே. இன்றைக்கி இந்த ஒரு பயணம் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திவா மட்டக்களப்பு வந்து சேர்ந்துட்டாப்புல. திவா வந்து சேர்ந்த அதே தருணத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிட்டுக்குருவி இன்றைக்கி நம்ம கையில் கிடைக்க போகுது. அதாவது நிறைய வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சில அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து காண்பிக்கிறதா இருந்தால் வந்து ட்ரோன் ஃபுட்டேஜில் காண்பிச்சா வியூ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நான் மென்ஷன் பண்ணி பேசியிருப்பேன். காரணம் எங்கள்கிட்ட சிட்டுக்குருவி வந்து 2025 9ஆம் மாதம் வந்து ரிப்பேரிங்காக வேண்டி கமரா எல்கேயில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து வெட்டிக்குளோவில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொலம்போ கேமராலுக்கு ஸ்டோர் ரூமுக்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது மெக்கானிக் ஸ்டோருக்கு வந்து அங்கே அனுப்புவாங்க. ஸோ அங்கே அனுப்புனதுக்கு அப்புறமா வந்து அங்கே ரிப்பேரிங் பண்ண முடிஞ்சு அங்கே பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து அவங்களால முடியலைன்னா அதை வந்து அவங்க சைனாவுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே தான் ரிப்பேரிங் வேலை வந்து நடக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கேயே நிறைய வேலைகளை பார்த்துருவாங்க. பட் அவங்களாலே முடியாத வேலைகளை வந்துட்டு சைனாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படி வந்து போன வருஷம் சைனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட எங்களோட சிட்டுக்குருவி நல்லபடியாக வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு வந்து சேர்ந்துட்டாப்புல. இப்போ வெட்டிக்குளர் பிரான்ச்சுக்கு வந்துட்டு நேற்று வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் கிடையாது. போன வருஷம் கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு மாதமுமே வந்து 2 வாட்டி வந்து கமரால்கே நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்பேன். ஹாட்லைனுக்கு கால் பண்ணி வந்து கேட்பேன் வந்து எப்போது ரிப்பேரிங் வேலை முடியும், எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ ஃபைனலாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதை வேண்ட போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம வேடம் கூட வழிகுட்டாச்சு. ஸோ வேடம் கூட போய் சிட்டுக்குருவியை அப்படியே அழுக்காக தூக்கிட்டு வர போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு ஏரியாவை மட்டக்களப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது காத்தாங்குடி பஜார் ஏரியா தாங்க இது. இப்போ பார்க்குறதுக்கு பேரிச்சம்பழ மரம், இந்த மரம் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். இதை விட நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது செம்ம அழகாக இருக்கும். காரணம் இப்போ ரமலான் சீசன் அப்படிங்கிறதுனால டெக்கரேட் பண்ணி லைட்டெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் நைட் டைமில் இந்த வியூவை பார்க்குறதுக்கு. ஸோ மட்டக்களப்பில் இருக்க நிறைய பேர் வந்து சில பஜாரில் இல்லாத பொருட்களெல்லாம் வாங்கணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக காத்தாங்குடியில் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. என்ன சொன்னால் இவங்கக்கிட்ட மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே வந்து இருக்கும். ஸோ அதனாலே இங்கே வந்து வேண்டிக்குவாங்க. இப்போ ரம்லான் சீசன் இந்த டைமில் வந்து பேரிச்சம்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்கிற டைம். ஸோ மொத்தமாக காய்ச்சி முடிஞ்சுன்னு சொன்னால் வந்து பிரதேச சபை மூலமாக வந்து காத்தாங்குடி பிரதேச சபை மூலமாகவே வந்து அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணதுக்கப்புறமா வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் அறுவடை பண்ணுறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குற இந்த லொக்கேஷனை கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியலை அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடாதீங்க. காரணம் ரீசெண்டாக இல்லை, எப்போதுலே இருந்தே நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறது, அந்த வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருந்து தான் பாய்வாங்க. நிறைய பேர் நிறைய நியூஸ்லலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கல்லடி பிரிட்ஜ். அதாவது அந்த பக்கம் இருக்கிற அந்த பழைய பாலம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்டது. அண்ட் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து மஹிந்தோட ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட புது பாலம். ஸோ இந்த பாயிறவங்கலாம் மோஸ்ட்லி பழைய பாலத்துலேருந்து தான் பாய்வாங்க. ஒரு சிலர் வந்து புது பாலத்துலேருந்து பாய்வாங்க. பாயிறதுலாம் ஏன் நம்ம இப்போ கணக்கெடுப்பா. ஆனால் தற்கொலை வந்து எதுக்குமே வந்து முடிவில்லை அப்படிங்கிறத வந்து நான் இதிலே வந்து மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி இதில் இருந்து பாய்வார நீங்கள்லாம் வந்து ஏனப்பா சும்மா மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்காட்டாக வந்து இருக்கிறீங்க. அதாவது இப்படி பண்ணி காட்டுறதுனால நிறைய பிள்ளைகள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள், நல்ல விஷயத்த மற்றவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து நீங்கள்
இந்த இடத்துல வந்து பண்ணுறத இப்படி இந்த தற்கொலை முயற்சிகள்லாம் பார்த்து நாளைக்கு இன்னொரு பிள்ளைகள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்கள்ட்ட வாழ்க்கை வந்து என்ன ஒரு நிலைமைக்கு போய் சேரும் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. ஓகே, நாங்கள் பேசிக்கிட்டே இருக்காமல் வேக வேகமாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டினியூவாக வந்து அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக கமரால்கி பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. இது பெர்டிகுலர் பிரான்ச் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். வெயிலுமா மண்டை வெடிக்கிற அளவுக்கு வெயில் கொளுத்திட்டு இருக்கு. வரும்போது ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வெயில் கொளுத்திட்டு இருக்கு. நாங்கள் எப்பவுமே சில இடங்களில் போய் மாட்டிப்பட்டா பயங்கர மலைக்குள்ள மாட்டிப்படுவோம், அப்படி இல்லைன்னா செம்மையாக வந்து வெயிலுக்குள்ள மாட்டிப்படுவோம். அப்படித்தான் இது வந்து. ஓகே, இது நாள் வரைக்கும் எங்களோட வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, கொழம்புல இருக்கக்கூடிய கமரால்கி பிரான்ச் எல்லாம் காண்பிச்சிருப்போம். அதே மாதிரி எஃப்னாவில் இருக்கிறது காண்பிச்சிருப்போம். வெட்டிக்குளோவில் இருக்கிறது இப்போ தான் முதல் முறையாக வந்து காண்பிக்கிறோம். ஸோ வெட்டிக்குளோவில் வந்துட்டு உண்மையில் கேமரா அண்ட் மைக் இப்படியானதுகள் வந்து வேண்டி எப்படி சொல்ல ஸ்டூடியோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வந்துட்டு யூடியூப் சேனல்கள் பண்ணுறவங்களும் சரி, வந்துட்டு மற்ற மீடியாக்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லலாம். வந்து ரொம்ப தூரம்லாம் தேடி அலைய வேண்டியதில்லை, இந்த அறிய வாய்ப்பு வந்து. ஸோ வந்து இங்கேயே வந்து எல்லாமே நீங்கள் வேண்டி கொள்ளலாம் கமரால்கியில். இது ப்ரொமோஷனே கிடையாது, வந்து தெரியாத விஷயத்தை வந்து தெரியப்படுத்துறேன் சொன்னால். முதல்ல நாங்களே பயங்கர கஷ்டப்பட்டு கொழும்பு கோடி போய் வேண்டினோம். அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் பிரான்ச் வந்துச்சு, அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு கோடி போய் வேண்டோம். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து இருக்கிறதுனால வந்து ஈஸி. அதனால தான் இங்கேயே வந்து ட்ரோன் வந்து நான் ரிப்பேரிங் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து திருமலை வீதி, அதாவது ட்ரிங்கோ ரோட்னு சொல்லுவோம். வந்து வெட்டிக்குளோ டவுனில் இருந்து இப்படி இது வந்து ட்ரிங்கோ ரோட் போகிற வழி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஓகே, இது பண்ணுறேன்னா திரும்ப பண்ணுறேன். ஆமாம், ரைட். அப்படிதான் சார்ஜ் இருக்கு. அவங்க சீல் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படியா? நியூரோனா? அப்போ ஓல்ட் இல்லையா? ஓல்ட் ரோண்டு சீரியல் நம்பர் E6H. ஓகே, இது நியூ ரோண்டு சீரியல் நம்பர் 10. ஓகே, அப்போ அந்த பேமெண்ட்டுக்கே அது முடிச்சு கொடுத்துருவாங்களா? பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஷிப்பிங் சார்ஜஸ் வருது. ஆனால் இது புதுசாக இருக்கு, நான் எதிர்பார்க்கலண்ணா. வெயிட் பண்ணது இதை. ஓகே, எனக்கு சொன்னேன். அது பொறுத்து தான். அதாவது போன மாதம் கொடுத்தது வந்து நான் இதில் எங்கே மிஸ் பண்ணிட்டோனோ, இதுக்குள்ளே தான் இங்கே வச்சுன்னா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அந்த இதுக்கு இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் அது எடுத்துருக்க மாட்டோம். என்கிட்ட தந்துருப்பீங்க. இந்த இருக்கு அதான். ஓகே 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 அது தேவையில்ல, இப்போ நம்ம வைக்க தானே இப்போ. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பிளேட் கொடுக்குங்க. அது தேவை ப்ரோ. உள்ள பிங்க இல்லை கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அரிசியோட இது வந்து கனெக்ட் ஆகும். அரிசியோட கனெக்ட் ஆகும். இந்த ரோன் சொன்னா இந்த அரிசி கனெக்ட் ஆகும். அது மேனுஃபேக்சரிங் இதோட இஷ்யூ வந்ததால ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது ப்ரோ அந்த வேக இப்படி தான் பிச்சனீங்க. இல்லை பேட்டரி தர மாட்டாங்க. ஓகே, நியூ ட்ரோன் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணதுக்கு தான் ப்ரோ இது. ஸோ ஃபுல்லாக இருக்கு. ரிமூவ் பண்ணணும். திரும்பவும் புது ட்ரோன் வேண்ட மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ. புதுசுதான். புதுசுதான்.
அப்போ உங்களுக்கும் தெரியுமா இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி? மோஸ்ட்லி சைனாவில் போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வரும். ஆஹா. வித்தியாசம் வராது. நீங்கள் ஜொப் போட்ட பிறகு அது கூட கண்டெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஃபுல்லாக அவங்களோட தான் ஹொட்லைனுக்கு அடிச்சு அவங்க கூடயே பேசிட்டு இருந்தது. எப்போ வரும்ன்ட்டு சார்ஜ் இருக்கும். அப்டேட் பண்ணணுமா? கனெக்ட் ஆகுது வந்து அப்டேட் வரும் மோஸ்ட்லி. இப்போ அங்கே இருந்து கனெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. கனெக்ட் பண்ண மார்சி அப்படியே ஒரு வெற்றியும் வச்சு கொடுத்துருந்தாங்கண்ணா. எக்ஸ்ட்ரா வைத்தது இதுதானே கொம்பு பைக்கு. கொம்பு வேணும். ஆமாம், 3 பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணலாம். டேட்டா கனெக்ட் பண்ணணுமா? Yeah. Code sport. ஓகே, எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையிலே எதிர்பார்க்கல வந்து இப்படி சேஞ்ச் ஆகி வரும் அப்படி சொல்லி. எனக்கு ஃபஸ்ட் டைம், நானும் இதுக்கு மேலே இப்போ ட்ரீவ் ஒன்றும் பார்க்கல. ஸோ இது பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வன்னி உலகன்னா கூட என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் அவரும் வந்துட்டு திக்கி முக்காடி தெரிஞ்சார். வந்து நிறைய பேருக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நான் கண்டினியூ வந்து தியோவை போய் மீட் பண்ணிவிட்டு மிச்ச விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஜே தான். சரி, ஓகே. கனவளது பிறகு கட்டுக்கு வந்திருக்கும். இந்த கட்டுக்கு வந்தால் வந்து விவசாயிகள் வருவாங்க, இல்லைன்னு சொன்னால் நைட் டைமில் பாட்டி போடுறவங்களும் வருவாங்க, இல்லையா காத்து பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை தாண்டி எங்களோட ஊரில் எல்லா கோயிலும் வந்து தீர்த்தம் வர்றதுக்கும் அங்கே தான் போவாங்க. அரிசி இது என்ன பழைய ரவுண்டு பட்டி? ஓ, அதுக்குள்ள அரிசி இருக்கு. இதுக்குள்ள அரிசி வைக்க காணாது புதுப்பட்டிக்குள்ளே. நான் சொன்னல முன்னாடியே வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பாங்க. இங்கே இதுக்குள்ளே வந்துட்டு ட்ரோனை மட்டும்தான் வைக்கலாம். ஆனால் எதிர்பார்க்கலடா. அதான் பாருங்க, உண்மையிலே வந்து 2 ரோன் வச்சிருக்கோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிஜே மினி 3 Pro 2 ரோன் வாங்கியிருக்கேன். பழதாயிட்டு புதுசு வாங்கியிருக்கேன். அப்படியே உருட்டுங்க. நானா என்ன சொன்னால் இல்லை அப்படின்னா பரவாயில்லை. இப்போ உண்மையிலே வந்து இந்த ரகசியம் தெரிஞ்சா ஆராய்ச்சி வந்து உடைச்சி போட்டு அனுப்பினாலும்ப்பா. ஓடா அப்படி சொன்னது பாரு. என்னென்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொம்போ பாக்ஸ் இருக்குது. அந்த கொம்போ பாக்ஸ் இருக்குன்னு சொன்னால் வேறு அப்படி கொண்டு போகல. 3 பேட்டரி அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி செட் பண்ணி அந்த இதுருவாங்க. சார்ஜ் போடுறது அதோட சேர்த்து இந்த ட்ரோன், இந்த ஆர்சி எல்லாமே ஒன்றுக்குள்ளே வைக்கலாம். என்ன விளக்கம்ன்றா தான் புது ரோன் வந்து கிடைச்சிருக்கு. நேரத்தோட 2-3 தரம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு. இதோட 2வது ரிப்பேரிங் தான் சைனாவுக்கு போயிட்டு. ஒரு தரம் இங்கே கொழும்புல எடுத்தவங்க நார்மல் அடியண்டா இங்கேயே செய்திருவாங்க. அவங்களால செய்யலாத அடியண்டா தான் வந்து பிறந்த இடத்துக்கு அனுப்புறது சைனாவுக்கு. எதிர்பார்க்கல உண்மையில கிட்டத்தட்ட நிறைய மாதங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ வருமானு சொல்லி நானும் கொடுத்துல ஒவ்வொரு மாதம் வந்து அடிச்சு அது கடைசியில் வந்து இப்படி வந்து கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். நிறைய ட்ரோன் ஃபுட்டேஜ் உண்மையில் மிஸ் பண்ணியாச்சு. அரிசி ஒன்று பண்ணுங்க, அப்டேட் பண்ண பறக்க விடக்கூடாது. அது ஒன்று இருக்குது, இப்போ அப்டேட் பண்ணணும். கொஞ்சம் வச்சு பையன் பந்தாலும் 2 சிரிக்காது. அதான் வீட்டில் ஓலி விட்டு வந்து கஷ்டப்பட்டு நான் நைட்டு நிற்கிறோம். ஆட்டோ எடுத்து வந்துருப்பேன் நான். நீ ஏத போன நீயோ சாவு வர
ஆட்டோ ஒருத்தர் வந்துருப்பேன் நான் ஒரு ஆட்டோ கிடக்கு விடிய இடத்துல ஒரு ஆட்டோ கூட அவர் போன் அடிச்சு ஒரு என்ன சொல்லிட்டு இருந்தாரு சரி என்று ஒரு ஆட்டோ எடுத்து வந்து எங்கே போனாப்புல சைட்டாடா அடியில் போ மூங்கில் கட்டியால பா இது இப்படி எடுத்தே ஒரு காலம் புதுரோன் தானா வந்து தெரியல வேற ஏதாவது தெரியாது அதாவது எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா ஒருக்கா வந்து விழுந்து இந்த இருக்கு இது வந்து இப்படி ஃபுல்லாக வடிச்சு போயிருந்தது. அடுத்த திரும்ப 2000 மோதி இந்த இதை அடிச்சு இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து போயிட்டு அதாவது இதே ஆட தொடங்குது இதில் ஸ்க்ரெச் இருந்தது அடுத்து இந்த பம்பரம் எல்லாம் வந்து இது செஞ்சுது ஆனால் அது ஃபுல் புதுசு தான் ப்ரோ பக்ஸம் புதுசு அவன் அதான் இன்னொன்று இதில் இந்த நம்பர் இருக்கு அந்த நம்பரை புதுசா அந்த நம்பர் இருக்கு அந்த பெட்டியில் இதில் ஆர்சியில் வர அதில் எஸ்டி கார்டு போட இல்லையா தானே சொல்லுது எஸ்டி கார்டா இதுக்கு தானே போடணும் எங்கே எஸ்டி இதான் போட்டிருக்கு போட்டுக்கடா போடலையே போட்டிருக்கு ப்ரோ நான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்குள்ள எதுவும் கிடக்கு ஃபுட்டேஜ் இருக்கு இல்லை ஃபுட்டேஜ் கிடக்கு நினைக்கிறேன் டீல் கொடுக்கணும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது நீங்கள் இருந்தது ப்ரோ ஆனால் இன்னொரு மெம்பர் எதுக்கு எதுக்கு வச்சோன்னு தெரியாது நான் இப்போ வீட்டு இருக்க தேடி பார்க்கணும் அது இல்லை கனெக்ட் பண்ணிட்டியா வைஃபை ஒய்ஃபை பண்ணல அந்த லோட் ஆகுது அதுக்குள்ள ஃபுட்டேஜ் இருக்குல்ல லாகிங் பண்ணணும் டடன் டன் டன் என்ன இதில் கொடுக்குற இமெயிலில் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் சில இடங்களில் நேவிக்கு பக்கத்தில் தெரியாமல் விட்டோம்னாலும் கேஸ் ஆகும்ட்டு 6 மெயில் ஆட் பண்ணிக்கோ அங்கே தான் பிரச்சனை வரும் அப்போ உண்டே கொடுப்பேன் கொடுத்துறேன் இது அப்படி நிறைய இடத்துல வந்து விட்டுருக்கு ஆனால் அப்படி எதுவும் இஷ்யூ ஆகலை இது வரைக்கும் அதை கொடுப்போம் அரிசி கீச்சியில் இல்லை அப்படின்டா என்கிட்ட கொடுக்குறாங்க கூட இதுக்கு மேலே வந்து பிரசாந்த் ரே கொடுத்துருந்தது ஒன்று மேலே சொல்லு ஆர்ஜி பிரகலாத் @gmail.com ஆனால் இது நான் நினைக்கிறேன் இது செகண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நினைக்கிறேன் ரிப்பேரிங் வாராக்களை கொடுக்குறது அது இதுக்கு வந்து குவாலிட்டி ஒருத்தமாக இருக்கு அதான் புதுசு தரதுக்கு என்ன அவன் என்ன அதான் ஏன்டா பெஸ்ட்டுக்கு வந்து 1 மணி ஆச்சு கனெக்ட் பண்ணி தானே இருக்கு இப்போ அதான் ரைட் I agree the follow. Okay. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தானே நல்ல வெயிலுக்குள்ள கொண்டு விட்டு நம்ம அது அங்கே கொக்குனா இருக்குல்ல அது எழுத்துற அந்த எழுத்து நான் அதான் பார்த்தேன் என்ன ஸ்கெட்ச்னு வருது அது வாங்கிக்குள்ள இருந்த ஒரு ஆசை இருக்குல்ல உண்மையிலே வந்து அது இந்த ஆசைப்பட்ட பொருள் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அந்தந்த பொருள் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து அப்செட் பண்ண சொல்லி ஒரு தான் வரும்ல மெயிலுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் பற்றிக்கு வரும் 256 GB கேட்டடாப்பா எஸ்டிடு 14,500 கமரால் கீழே 14,500 286 GB 256 GB. ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு வந்து எங்களுடைய ரோனை நாங்கள் பறக்க விட போகிறோம். என்னென்று சொன்னால் பயமா இருக்கு அண்ட வாங்கிட்டு வாங்க ப்ரோ. செக் கம்ப்ளீஷன் எல்லாத்தையும் சரியாக கம்ப்ளீட் பண்ணல சரியாக தான் இருக்கும். காத்தும் வீசுது. அம்மா ஹோம் பாயிண்ட் அப்டேட் கேட்குது, அப்டேட் பண்ணணும். லைட் பத்து தெரியுது சைட்டாங்க. ஏ அக்கா டீச்சர் எங்க போ வயல் செஞ்சிருக்கீங்களா? வயல் செஞ்சிருக்கீங்களா? எங்க கட்டோடியால எடுத்துட்டு பிரச்சனை நீங்க சீரியல் ஓ இன்னைக்கு ரிப்பேரிங் செஞ்சு இப்பதான் கொண்டு வந்தேன். சரி சரியாக அதே கிளியராடா இருக்கு இல்லே? அதே கிளியர் இல்லை, அது அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் சூரியன் நிக்கல ப்ரோ. இங்கே இங்கே சூரியன் சொல்ல நீங்க அங்க பார்த்தா எனக்கு கிளியர் தெரியும். மேலே வீதி பார்த்தா கிளியர். ஓகே ஹோம் பாயிண்ட் அப்டேட் சொல்லுது என்னது எங்களுடைய பல ஊரை நீங்கள் மீண்டும் பார்க்க போறீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு. இப்போ வரும் இப்போ வந்து அந்த வயல் வந்து செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். இல்லை நாங்கள் நிற்கிறதுக்கு நேரே வந்து இந்த வயல் வந்து திவாடா அத்தான் வந்து செய்கிற வயல். இந்த வயல் வந்து இதில் எத்தனை இங்கே 3 வரவியா? ரெண்டு வரும். இந்த பார்த்து கொண்டிருக்கு இந்த முன்னுக்கு 2 வரும். முதலாவது இந்த கட்டில் இருந்து 2 தாண்டி அங்கே அடுத்து சிட்டுக்குருவி இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்படி பார்க்குறோம்.
டேய் இறங்காத சிரட்டைங்க. அந்த அந்த அதை தாண்டி தான் இப்போ பாதை போட போகிறாங்க. அங்கே ஒரு ஏரியா வா இங்க இந்த ஊருக்கு இருந்து அந்த ஊருக்கு பாதை போட போகிறாங்க இப்போ. எப்படி இருக்குன்னு சொல்லி வரேன். என்ன நம்பலாம் இருக்கு எப்படி இன்ச்சு வரும் டிஸ்பிளே நான் ஓவர்ல அட் பண்ணுறேன் ப்ரோ. அட் பண்ணுவோம் ப்ரோ நாங்கள். என்னது மீனக்கட்டு எடுக்குது இஞ்சால இருட்டு இஞ்சால அந்த சூரியன் இருந்தாலும் இஞ்சா சூரியன் இதுதானே அதில் என்ன அப்படி இருக்கு. இதான் வந்து எங்கண்ட ஊர். என்னோட ஊரை லொக்கேஷன் உங்களுக்கு பெருசாக விளங்காது. ஒரு என்னடா இது சாய் குளம் மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. அது ஒரு தனி தீவு. நினைக்கிறேன் அதை நினைக்கிறேன் நம்ம சின்ன கீழே விட்டு இந்த வியூ எடுங்க ப்ரோ, அழகா இருக்கு. இறக்கும் வாழை முதல்ல இல்லை இங்கே ஊரில் ஒரு ஆக்கள்கிட்ட பைக் ஆற்றுக்குள்ளே பதுக்கி வச்சிருக்கான். ட்ரோனை விட்டு தேட போகிறோம் நாங்கள். பண்ணி வா 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 அந்த வாரம் அந்த வாரம் ரிட்டர்ன் டு ஹோம் வருமாடா. சரி அது இங்கே வரந்ததுனே ரெண்டுறாங்க. வானம்பாடியல் வந்து ஊர்லடாப்பா. ஓ மை காட் எப்படி இருக்கு. நீண்ட நாளைக்கு புரோடா பாங்கள்ட்ட ரோனு அப்படியே இதுக்குள்ள இந்த வியூ எடுத்து பாருங்க ப்ரோ. அது நடக்க வரும். கீழே வந்து முதல்ல இதெல்லாமே ஆயாது. வா அது கீழே மேலே பார்த்தா ஒன்றும் தெரியல ப்ரோ. கீழே இருந்து போகும்போது தான் அது பூவன்ற மாதிரியே தெரியுது. இது முதல்ல வாங்கி கொண்டு இங்கே மறக்க விட்டு நம்மளா. ஓ இந்த ரோட்டு சூப்பராக இருக்கு. ஏரியாக்குள்ள போவோம். சட்ட விரோதம் கொண்டு சொல்லுவாங்க ஒரு அந்த பச்சா தெரியுதும் கிரௌண்டட் நினைப்பாங்கடாப்பா. அதுவும் தண்ணி தான் கீழே. அதுக்குள்ளேயே தண்ணி தான் இருக்கு. இதான் அந்த கோயில். எப்படி மேப் முதல்ல காட்டுனாடா. முதல்ல வந்து வட்டமாக காட்டினது. இப்போ இதை மாற்ற நான் நினைக்கிறேன். அது என்ன வந்து இதான் தீவா வந்து தீப்பாயிர கோயில். இந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ண அப்போ நான் இந்த டைம்ல இருந்து திரௌபதி அம்மன் ஆலயம். இது நாங்கள் வந்து சின்ன வயசில் படித்த ஸ்கூல் இஞ்சால இருக்குது. இந்த இருக்குது. இனி கொடுத்தா செருப்பாலை அடிப்பானே கம்பெனிக்காரன் நம்மளுக்கு. சரி ஓகே. என்ன வந்து இனி நிறைய வீடியோ கொள்ளங்கிற ரோனை பார்க்கலாம். நிறைய ஃபுட்டேஜை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது ட்ரோன் இல்லாததால் ட்ரோன் வியூ வந்து காண்பிக்க வேண்டிய ஃபுட்டேஜ் எதுவுமே காண்பிக்கலை. அது இந்த ரிட்டன் ஹோம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னா டோட்டலாக அப்படி ஃபுல்லாக மேல் எழும்பும். எழும்பிட்டு அதில் இருந்து அப்படி நேராக வரும். இந்த 1 மீட்டர் வயசு இது இப்படியே காட்டுக்கிறான் வாத்தியா. கட்டுக்கிட்ட வந்து இந்த அந்த கட்டுக்கிட்டடா சத்தம் கேட்குடா. நினைக்க மாதிரி நம்ம இது நல்ல அப்டேட். ஆனா அங்கே அந்த பண்டிதலை அம்மன் கோயிலில் வந்து ரோனை பறக்க விட்டவங்க வந்து பொலிச்சு பிடிச்சிட்டாங்கல்ல. பிடிச்சிது வீடியோலாம் டெலிட் பண்ணி நீ பண்ண இல்லாமல் பறக்க விடக்கூடாது. கோயில் அனுமதி இல்லை. கோயில் அனுமதி இல்லை. வேலில் நடந்து கொண்டிருக்கோம். எப்படி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கீழே வருது. இந்த பனங்கட்டுல எவ்வளவு வீடியோ எடுத்திருக்கு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் நடுவினிலே. கடைசி கட்டமா நல்லபடியா வந்து சேர்ந்தாச்சு. ஹீட்டா இருக்கு. ஆனா 2 நாளைக்கு பிறகு நான் ஒன்று எதிர்பார்த்தேன் என்ன தெரியுமா அப்புறம் வந்து இந்த பேட்டரி நம்ம வச்சிருந்தேன். நம்மகிட்ட பேட்டரி இருந்தது. அப்ப கமரோட ஒரு பேட்டரி தருவான்னு ஒரே ஒரு வெற்றி வச்சு நம்ம ஒரு வருஷம் நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். எல்லா இடத்தையும் போய் அந்த ஒரு வெற்றியை சார்ஜ் பண்ணி திரும்ப பூட்டி திரும்ப சார்ஜ் பண்ணி திரும்ப பூட்டி
ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் நினைக்கல இத்தனை மாதமாக வந்து கையில் இந்த ட்ரோன் இல்லாதால் மற்றவங்களாம் அந்த ட்ரோன் விடும்போது சொந்தமாக வச்சிருந்து கூட நம்ம கையில் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் வந்து இருந்தது. அதுபோக வந்து இத்தனை மாதத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட கையில் இது வந்து சேரும்போது இந்த ஒரு நிலைமையில் வந்து சேருமா என்று சொல்லி வந்து நாங்கள் யோசிக்கல. திரும்ப வந்து அப்படி வரும்னு சொல்லி தெரியாது. அடுத்த தரம் டீமுக்குள்ளே பறக்க வச்சு அப்படி இனி புதுசாக தானே இருக்கு, ஆறு கைமுழுத்தம் பண்ணுறன்றத பார்ப்போம். கைமுழுத்தம் பண்ண அமௌண்ட்டை 2 மாசத்துக்கு இப்ப இந்த ரிப்பேரிங் வந்து என்ற தனிப்பட்ட செலவு தான். இனி சொல்லியாச்சு. இனி இதுல வந்து யார் வந்து ரிப்பேரிங் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க தனிப்பட்ட செலவுல வந்து பாக்குறது. அப்ப சொல்லியாச்சு. இனி ஒருத்தர் பறக்க சொல்ல நீ பறக்க சரி, ட்ரெண்டுக்கும் தருவோம். ஒரு நாளைக்கு வந்து 15-20 வாடகை அப்படி தருவோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கு. அதுபோக வந்து உண்மையில இந்த ட்ரோன் வந்து ரிப்பேரிங் கொடுக்குறவங்களாம் வந்து உண்மையில செய்ய இயலாத கட்டத்தில் வந்து நீங்கள் கமராயில் கையில் எடுத்தீங்கன்னா கம்பெனி மூலம் வந்துட்டு அவங்க சைனாவுக்கு அனுப்பித்தான் வந்து இதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து அது பண்ண முடியாத கட்ட முடிச்சுன்னா உங்களுக்கு இப்படி புதுசாக வந்து கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி நல்லா உடைச்சி போட்டு போய் கொடுத்துறாங்க. நாங்கள் சொன்னோன்னு சொல்லி வந்து என்ன நடக்கும்ன்றது தெரியாது, எங்களுக்கே தெரியாது இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் கொடுத்து போட்டு வெயிட் பண்ணி கொண்டு வந்தோம். அண்ட் வந்து நிறைய கோல் எடுத்து அவங்களோட சண்டை வச்சு நிறைய அப்படி இப்படிலாம் கேட்டு கொண்டு இருந்தோம். அவங்கள ஓண்டு அப்டேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு மையம் வந்து கிடைச்சிட்டு இப்போ புதுசாக தான் வந்து, ஆனால் வந்து புதுசு தானோன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. வந்து சம்டைம் வந்து இப்போ வேறு ஏதாவது பிள்ளைகள் இருந்து அதை இணக்கி வச்சு அதை சரியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து இப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி எங்களோட ரோனா கூட இருக்கலாம். இது வந்து எங்களுக்கே தெரியாது, டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கடை மோசமாக இருந்தது எங்களோட ரோன் போக்கில். அதில் இருந்தாலும் அப்படி சொல்கிறோம். சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாள். அதை வந்து நாங்கள் திரும்ப ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு பிடிச்ச வீடியோ சிட்டுக்குருவியோட வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சது சொன்னால் லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.